வீராதி அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி வெற்றியோடு அச்சீவர்ஸ் லிஸ்ட்லேயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, கமிங் டு பிளாஸ்ட் will be really a blast. நம்ம சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன். ஒரு கராட்டே மாஸ்டர். அண்ட் I should thank my director first. இதே தான் அவரும் என்கிட்டையும் இதே மாதிரி தான் பண்ணார். கதை சொன்னதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்து ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டால் வந்து எழுதிருவாரோ என்னமோ. இல்லை ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக்கு மாதிரியாக இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஒரு டேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ he was வெரி வெரி கான்ஃபிடென்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டு. அவருக்கு என்னன்னா, ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும்போது கூட சரி சார் சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்லாம் கேட்பாரு. ஸோ எப்படியோ எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரி டே. ஸோ நிறைய இந்த டீமில் இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸு, அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில்லு. ஆனால் இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்போதான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில் நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்கிறதுக்கோ இல்லை நன்றி சொல்கிறதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன். இந்த டீமில் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் எல்லாருடைய சொல்றது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பற்றி சொல்லணும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், ஸோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மள 2 பேரையும் பேரா காசு பண்றதுக்கு எனக்கு புரியல. ஐ ஹோப் டு கெட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஒர்க் வித் யூ. ஆல்வேஸ் அ ஜாய் உங்க கூட ஒர்க் பண்றது. பிரீத்தி, நீங்க சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்க வந்து